மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நண்பர், என்னோட சிகிச்சையின் நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். கடுக்காயை சாப்பிடலாமா? கடுக்காயை எப்படி சாப்பிடணும்? எந்தெந்த நேரத்தில் சாப்பிடணும்? ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கடுக்காயை எதுக்கு சாப்பிடணும்? நம்ம தாத்தா பாட்டிலாம் கடுக்காய் சாப்பிட்டா வளர்ந்தாங்க. வியாபார தந்திரங்கள், எந்தெந்த வியாபாரம் மூலியமா எப்படி எப்படி நம்ம ப்ரொமோட் ஆகலான்ட்டு. கடுக்காய் நல்லது, கடுக்காய் நல்லதுதாம்மா. யாருக்கு நல்லது? நான் வேலை செஞ்சுட்டு நான் போறேன்னு எனக்கு கடுக்காய் தேவையா? இல்ல அவரு எழுதி வச்சாரு, சித்தர்கள் எழுதி வச்சாங்க, ரிஷிகள் எழுதி வச்சாங்க. அம்மா, ஒரு பொருள் பேப்பர்ல எழுதி வச்சது அழிஞ்சு போகுது. சிலதுல எழுதி வச்சேன்றாங்க 30 வருஷம் தாங்குமா, இல்ல 90 வருஷம் தாங்குமா? ஓகே, அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம். கடுக்காயாகப்பட்டது மலம் இலக்கி. அந்த மலத்தை அது இழக்கணும்னா நீங்க நோயாளியா இருக்கணும். நீங்க நோயாளியா கடுக்காய் சாப்பிடுறதுக்கு? இல்ல அப்படின்னா எதுக்கு தினமும் கடுக்காய் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? நீங்க நோயாளி போல நடப்பினமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. டெய்லி ஒரு மருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு விருந்தும் மருந்தும் 3 நாள். 4வது நாள் அந்த மருந்து எடுத்தீங்கன்னா அந்த மருந்து உங்களுக்கு வேலை பார்க்கலன்னு அர்த்தம். அப்பனா உங்களுக்கு மலம் இலக்கின்னு நீங்க ஒரு 3 நாள் எடுக்கிறீங்க. 4வது நாள் அந்த காயை எடுத்து தான் உங்களுக்கு மலம் கீழே வரணும்னா, அப்பனா உங்க உடலில் பிரச்சனை. அந்த பிரச்சனைய உங்க வாழ்வியல் மூலியமா நீங்க மாத்தணும்னு நினைப்பீங்களா? இல்லைன்னா கடுக்காய் போட்டு உங்க குடலை சுருங்க வைப்பீங்களா? அந்த குடல் சுருங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? லிவர் ஃபங்க்ஷன் சரியா பண்ணல. அந்த லிவர் ஏன் ஃபங்க்ஷன் பண்ணலன்னு அந்த வாழ்வியல் முறையை மாத்தணும்னு நினைப்பீங்களா? அதுக்கு உண்டான உணவு பழக்கத்தை மாத்தணும்னு நினைப்பீங்களா? அதுக்கு உண்டான எக்ஸசைஸ பண்ணணும்னு நினைப்பீங்களா? இல்ல கடுக்காய் தான் சாப்பிடுவீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். மருந்து என்பது படுத்த படுக்கையா இருக்கிறவனுக்கு தான். அந்த சீதோஷ நிலையில ஒரு மருந்தை தயாரிக்கிறதுக்கு செம்பு பாத்திரத்தில் தயாரிப்பாங்க, ஈயம் பாத்திரத்துல மருந்து தயாரிப்பாங்க, கல்லு பாத்திரத்தில் தயாரிப்பாங்க, அதுக்கு தணல் ஊட்டி தயாரிப்பாங்க, புகை பூட்டு மருந்து தயாரிப்பாங்க. இது போல பல வகை இருக்கு. ஆனா நீங்க இப்போ ஒரு அந்நிய தேசத்தாளு இங்க வந்து காம்படேட் பண்றான்னு அவனுக்கு காம்படேட்டா டப்பால மருந்து செஞ்சு வைக்கிறீங்க. அவனுக்கு காம்படேட்டா ஒரு சூரணம் பண்ணி வைக்கிறீங்க பவுடர்னு. அவனுக்கு காம்படேட்டரா ஒரு சப்ளிமெண்ட் பண்ணி வைக்கிறீங்க. அவனுக்கு காம்படேட்டரா ஒரு பில்ஸ் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு மருந்தாகப்பட்டது 2.25 நாள்ல கெட்டு போயிடும். ஒரு சந்திரனாகப்பட்டது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு 9 பாதம் மாறுறதுக்குள்ள அந்த மருந்து கெட்டு போயிடும். அது பண்றவர் முறைப்படி. இந்த சீசன்ல நீங்க செய்யற மருந்து அடுத்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வேறுபடும். அடுத்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல அந்த மருந்து அவருக்கு கொடுத்தா வேலை பார்க்காது. அப்பனா படுத்த படுக்கையா இருக்கிறவனுக்கு எந்திக்க முடியாம மலம் போக முடியாம கஷ்டப்படுறவனுக்கு தான் கடுங்காய் கொடுக்கணும். நீங்க ஆனா நல்லா தானம்மா நிக்கிறீங்க. நீங்க காலையில முழிச்சு எந்திரிச்சிட்டீங்களாம்மா? உங்க வாழ்வியல் முறையை தானம்மா மாத்தணும். அதை விட்டுட்டு நான் கரிஞ்சீரகம் சாப்பிட்டா எனக்கு நல்லது, எனக்கு நோயே வராது, கடுக்காய் சாப்பிட்டா நல்லது. நீங்க நோயாளி கிடையாது. நோயாளியாக பின்னப்பட்டவர்கள், பயமுடுத்தப்பட்டவர்கள். உங்களுக்கு இந்த நோய் இருக்கு, இதை சாப்பிட்டாதான் நீ நல்லாவன்ட்டு பயமுடுத்தப்பட்டுள்ளீர்கள். நீங்க நடக்கிறீங்கன்னா உங்க வாழ்வியல் முறைப்படி மாத்தி எல்லாத்தையும் மாத்தலாம்ல. அது என்னைக்கா திங்க் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த நோய் வந்துச்சு, இது மனித ஜென்மத்துக்கு வர நோய் தானே உங்களுக்கு வந்திருக்கு. புதுசா வித்தியாசமான ஒரு நோயெல்லாம் வரல. அப்பனா வாழ்வியல் முறைகேடு தானே இது. நீங்க சாப்பிட்ட விதம் தப்பா இருந்திருக்கும், உங்க எண்ணங்கள் தவறா இருந்திருக்கும்.
ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆயிருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான்மா நடக்கும். அஜீரண கோளாறு வருதுன்னா என்ன காரணம்? உங்களுக்கு வெந்ததே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, அவசரத்துல சாப்பிட்டுருப்பீங்க. பசிய அறிஞ்சு சாப்பிடணும். ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடுறீங்க? சாப்பாட்டு முறைய மாத்தணும். ஓர்வேளை உண்பவன் யோகி, ஈர்வேளை உண்பவன் போகி, முப்பொழுதும் உண்பவன் துரோகி. எப்பொழுதுமே உண்பவன் தன் உடம்புக்கே செய்வான் துரோகி. 3 வேளை சாப்பிட்டா நீங்க ரோகி. 2 வேளை சாப்பிடுங்க. குடும்பஸ்தக்கார நல்லா வேலை செஞ்சு உடல் வேர்க்க வேலை செய்யறவனுக்கு ஈர்வேளை உணவு போதும். அந்த ஈர்வேளை உணவை பசிய அருந்து சாப்பிடணும். டைமுக்கு சாப்பிடக்கூடாது. அவர் 8 மணிக்கு சாப்பிட சொன்னாரு, 1 மணிக்கு சாப்பிட சொன்னார். எப்படிமா பசிக்கும் உங்களுக்கு? நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு காலையில எழுந்திங்கன்னா எப்படிமா பசிக்கும் உங்களுக்கு? நம் பசியானதை நீங்க அறிஞ்சிங்கன்னா உங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும், கூடவே உங்க இன்சுலினும் சுரக்கும், கூடவே உங்க பைலும் சுரக்கும். இதெல்லாம் சுரந்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட பொருள் வெளியே வருமா வராதா? அப்பனா நீங்க உங்க வாழ்க்கையில தவறு பண்றீங்க. உங்க வாழ்க்கைய மாத்தணும்னு நீங்க ரெடியா இல்லை. அவங்க அதை சொல்றாங்க, அதை சாப்பிட்டா வருது, வரதான் செய்யும். ஆனா குடல்ல இருக்கிற கழிவுகள் மொத்தமா வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்பனா அக்ரிவேஷன் ஆக ஆக உங்க குடல் சிறுத்து பிற்காலத்தில் கடுக்கா எடுத்தவனுக்கெல்லாம் பார்க்கின்சன் தான் வந்திருக்குது. இதுவரை தவறாலாம் சொல்லல, இதான் ஃபேக்ட். ஒரு மருந்து எடுக்கிறீங்கன்னா அந்த மருந்தின் மூலியமா உங்களுக்கு பல பிரச்சனைகள் நாளடைவுல வந்துட்டே தான் இருக்கு. கடுக்கா எடுக்காதவன் நல்லா மருந்து மாத்திரை இல்லாம தெம்போட தான் வாழ்வான். நீங்க மருந்து மாத்திரை கடுக்காய் சூரணம் அது இதுன்னு எடுக்கிறவங்க அதோட தானே லைஃப் ஓடி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுதானே இன்ற ஒரு 30 வருஷமா நடக்குது. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி நடக்கல. அதனால புரிஞ்சு நடந்துக்கோங்க. நான் சொல்றது நிறைய மருத்துவர்களுக்கு வைத்தியர்களுக்கு கிடையாது, மருத்துவர்களுக்கு, மருந்து விற்பவர்களுக்கு இது தவறா தெரியலாம். இன்னொன்னு சொல்றேன், மருந்து என்பது என்னது? மாற்றி அருந்துதான் மருந்து. நீங்க சாப்பிட்றதெல்லாம் மருந்து கிடையாதாமா. உன் பழக்க வழக்கத்தை மாற்று. நீ சாப்பிடும் உணவை மாற்று. நீ உணவு அருந்தும் முறையை மாற்று. நீ சமைக்கும் பாத்திரத்தை மாற்று. உன் மனநிலையை மாற்று. அந்த மாற்றி அருந்துதல் தான் மருந்துன்னு வந்துச்சு. புரிஞ்சுக்கணும், குறையெல்லாம் சொல்லல. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.